வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள உதவி செய்தவர்களை பின்னால் உங்களை பற்றி குறை கூறிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருந்து கொண்டே தான் இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய வழி எப்போது வரும் என்று தெரியுமா? நம்ம உதவி செய்த மனிதர்களை நம்மை பற்றி தவறாக பேசும் பொழுதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படாது. ஆனா சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு வழியாக மாறும் பொழுதும் செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடிய மனிதர்கள் வரும் பொழுதுதான் அதை மிகப்பெரிய ஒரு தவறாகவே நாமளே நினைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒருவருக்கு உண்மையாக உதவி செய்திருக்கலாம். அவர்களின் கஷ்ட நேரத்தில் அருகில் கூட நீங்கள் நின்று அவர்களுக்கு என்னென்ன வேண்டும், அவர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் நன்மைகளை செய்து கொடுத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதை ஒருபோதும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். ஆனா அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது அனைத்தையுமே மறந்து இருப்பார்கள். உங்களின் நேரம், பணம், ஆதரவு என்று உங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவே இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் பின்னர் அதே மனிதர்கள் உங்கள் பின்னால் குறை கூறியதை அறிந்த பொழுது மனதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். நான் இவருக்காக இவ்வளவு செய்தும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை காயப்படுத்தி கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களை உங்களுடைய நல்ல குணத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்பது ஒருபோதும் கிடையாது. ஆனால் அதை எந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி நாட்கள் தேவையில்லாமல் கழிந்து விட்டது. யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் எந்த மனிதரை எந்த ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவானின் அனுபவங்கள் மனிதர்களின் உண்மையான குணத்தை புரிய வைக்கும் பாடங்களை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் உதவி செய்வீர்கள், ஆனால் யோசித்து செய்வீர்கள். நம்பிக்கையும் அதிகமாகவே வைப்பீர்கள், ஆனால் அனுபவத்துடன் நீங்கள் அதை வைக்க வேண்டும். கடந்த காலத்தில் உடைந்த நம்பிக்கை இனிமேல் உங்களை ஒரு புத்திசாலியான மனிதராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவெடுக்க வைக்கும். அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு முறையில் செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உங்களின் மனதிற்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக பாதித்து போட்டிருக்கும். சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், பண நெருக்கடி, உங்களின் துரோகம்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்களுடைய மண்டைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மன அழுத்தங்களையும் நிம்மதியற்ற சூழல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்தது. அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு முறையில் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் போட்டு குழம்பிக் கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மன உளைச்சலோடு நீங்கள் எடுக்கப் போகின்ற எந்த ஒரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய ஒரு பாதாள குழிக்குள் தான் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தொடங்கும். எனவே கரியர் மாற்றமாக இருக்கட்டும், தொழில் முதலீடாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலும் மன அழுத்தங்கள் நிறைந்த இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் அவசரமாக எடுத்துவிடவே கூடாது. அது எவ்வளவு பெரிய முக்கியமான முடிவாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே அதை நீங்கள் யோசித்து வைத்திருந்தாலும் சரி, இப்பொழுது உங்களுடைய மனதில் ஒருமிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் உங்களுடைய மனது இந்த ஒரு செயலை செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் அதனை செய்யுங்கள். இரு குழப்பத்துடனும் அல்லது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று உங்களுக்குள்ள தோன்றினால் அந்த ஒரு நிகழ்வுகளை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவே கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையவை பாதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். மனசை அமைதிப்படுத்துங்க. அவசரத்தை தவிர்த்து நிதானமா யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் உங்களுக்கு வெற்றியை இப்பொழுது தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவை அது அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவின் மூலம் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும்.
அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது கிடைக்கும். எனவே இனிமே வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாமல் பேசுவது, தேவையில்லாமல் மற்ற நபர்களினுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை கூறுகிறேன் என்ற பெயரில் உங்கள் மீது நீங்களே அவமானத்தை போட்டுக்கொள்வது போன்ற சூழல்களை எல்லாம் இந்த ஒரு நேரத்தோடு அடியோடு அடியாக நீங்கள் மறந்துவிட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசியுங்கள். வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக விடுவது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இத்தனை நாட்களாக நீ என்னதான் உண்மையை பேசினாலும் நல்ல விஷயங்களை சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க அதை மதிக்காமலும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்களும் நிச்சயமாக இருந்ததும் உண்டு. உங்களுடைய வார்த்தைகளுக்குள் எந்த ஒரு மரியாதையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் நிலைமையானது அப்படியே மாறப்போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய சொல்லுக்கும் வாக்குகளுக்கும் சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் ஒரு மாபெரும் மதிப்பானது ஏற்பட்டு மரியாதையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கும். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த 4 பேர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க கௌரவம் மிக்க சூழலை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தேடி கொடுக்கும். பஞ்சாயத்துக்களில் உங்களுடைய தீர்ப்பை இறுதியானதாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக பிரதிபலிக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன கருத்துக்களை சிலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமைகளை கூட புரிந்து கொள்ளாமலும் உங்களுடைய எண்ணங்களை சாதாரணமாகவும் அவர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். இவர்கள் என்ன இப்படி பேசுகிறார்கள், இவனால என்ன செய்ய முடியும், இவனெல்லாம் இதற்கும் பயன்பட மாட்டான் என்று உங்கள் எத்தனையோ நபர்கள் தட்டி கழித்து பேசிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனம் என்று நினைத்தவர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய தொழில்களை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் அனுபவங்களும் உங்களின் அறிவும் உங்களுடைய முடிவுகள் ஆகியவற்றின் மதிப்பு மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நேரம் வரலாம் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகிறது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு தெளிவானது இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். குடும்பத்திலும் தொழிலிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாக்கும். ஜோதிடத்தில் புதன் கிரகம் பேச்சுத்திறன், அறிவு தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் உங்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் வெளிப்படுத்துவது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நேரமாகவே மாறிவிடும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களை மதிக்காதவர்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய செயல்களால் உங்களுடைய மதிப்பை நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். அமைதியாக இருந்த உங்களுடைய குரல் இனி பலருக்கும் கேட்கக்கூடிய ஒரு நேரங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்து கொண்டே இருங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து நிறுத்தும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்க தொடங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுக்கும் வாக்குகளுக்கும் சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் ஒரு மாபெரும் மதிப்பானது ஏற்பட்டு மரியாதையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கும். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த 4 பேர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க கௌரவம் மிக்க சூழலை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தேடி கொடுக்கும். பஞ்சாயத்துக்களில் உங்களுடைய தீர்ப்பை இறுதியானதாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக பிரதிபலிக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன கருத்துக்களை சிலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமைகளை கூட புரிந்து கொள்ளாமலும் உங்களுடைய எண்ணங்களை சாதாரணமாகவும் அவர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். இவர்கள் என்ன இப்படி பேசுகிறார்கள், இவனால என்ன செய்ய முடியும், இவனெல்லாம் இதற்கும் பயன்பட மாட்டான் என்று உங்கள் எத்தனையோ நபர்கள் தட்டி கழித்து பேசிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனம் என்று நினைத்தவர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடங்கக்கூடிய